காவேரி வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, சுற்றி சுற்றி வராரு. ஆனால் வந்து அவங்க வீட்டில் உள்ளவங்க யாருமே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம கங்கா வந்து பேசி பார்க்குறாங்க சாரதா கிட்ட. சாரதா வந்து அந்த பையனை மட்டும் நான் வந்து எக்காரணம் கூட மன்னிக்கவே மாட்டேன், அவன் கூட என் பொண்ணு வாழவே மாட்டா, அது யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமாக சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலை விஜய் என்ன பண்ணுறாரு, காவேரி வந்து பார்க்குறது, அதுக்கப்புறம் ஹாய் சொல்கிறது, அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு. விஜய் பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. எல்லா விஷயமும் தொடர்ந்து வந்து பார்த்துட்டே இருக்காரு. இங்கே வந்து காவேரி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. இங்கே குமரனும் கங்காவும் வந்து ரொமான்டிக்காக இருக்கிறத பார்த்துட்டு காவேரி வந்து ஒன்றும் புரியாமல் அப்படியே போகிறாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குமரன் கிட்டே கங்கா சொல்கிறாங்க, விஜய் கூட வாழ்ந்திருக்காங்க, அந்த ஞாபகங்கள்லாம் அவளுக்கு வருது, அதுதான் வந்து கஷ்டப்படுறா, அதனால் சீக்கிரமாகவே விஜய் கூட நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, கங்காக்கும் குமரனுக்கும் வந்து இனாக்ரேஷன் ஃபங்க்ஷன், அந்த கடை திறப்பு விழாவுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, ஜாலியாக வந்து எல்லாமே வந்து சாமி கும்பிட்டுட்டு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக ஒரே சவுண்ட் வருது வெளியே. யார் இந்த மாதிரி வர்றது, ஒரே சவுண்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஓடி வந்து பார்க்குறாங்க. பார்த்தா வந்து நம்ம விஜய் என்ன பண்ணுறாரு, தாள மேளத்தோடு அவ்வளோ சூப்பராக வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து செம்மையாக வந்து சொல்லி தாள மேளத்தோடு வராரு. வந்தோடனே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க, என்ன இப்படி வராரு அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரோ, உங்கள் கடை திறப்பு விழாவுக்கு எப்படிலாம் செலிப்ரேஷன் பண்ணணும், நீங்கள் என்னென்னா அமைதியாக போயிட்டு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் கூப்பிட்டு ரெண்டு பேரை கூப்பிட்டு கடை திறப்பு பண்ணுறீங்க, மாமி எப்படி மாமி அப்படின்னு ஒன்று, சூப்பர்டா தம்பி, செம்மையாக பண்ணிட்டியே, பின்ன நம்ம பக்கத்து வீட்டில் இருக்காங்க, இவங்களுக்கு பண்ணாமல் யாருக்கு நான் பண்ண போகிறேன், இந்த மாதிரிலாம் அவரை நான் அண்ணனாக நினைக்கிறேன், சொந்த அண்ணனுக்கு நான் செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ, உன்ன மாதிரி மனசு யாருக்கு வரும், இவங்க என்னென்னா உன்னை பற்றியே குறை சொல்கிறாங்களேப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாமா வந்து அவர் சொல்கிறாரு, அந்த வந்து மாமியோட ஹஸ்பண்ட். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, விஜய் வந்து சொல்கிறாரு, பார்த்தீங்கல்ல என் மனசு அப்படி, யாருமே என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, நான் என்ன பண்ணுறது, சரி எல்லோரும் வந்து செம்மையாக வாசிங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் வாசிக்கிறாங்க, ஒரே சத்தமாக இருக்குது. அதெல்லாம் பார்த்தா சாரதாக்கு அப்படியே செம்ம டென்ஷனாக இருக்குது. உடனே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குமரன் தவிக்கிறாரு. என்னப்பா தம்பி எப்படி பண்ணிட்டார் பார்த்தியா, அதான் சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு தம்பி கிடைக்க நம்மலாம் கொடுத்து வச்சுருக்கணும்ப்பா, தம்பி தங்க கம்பிப்பா, உனக்கு மட்டும் இல்லைப்பா, இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் பண்ணோம், எல்லாருக்கும் தானே பண்ணிட்டா போச்சு அப்படின்றாரு விஜய். அடுத்து வந்து சரி எல்லோரும் ஒரு டான்ஸ் போடலாமே அப்படின்னு, மாமி இல்லை போ அம்பி, எனக்கெல்லாம் வந்து வெக்கமாக இருக்குது அப்படின்னு. என்னங்க மாமி, நீங்கள் பார்க்கும்போது சின்ன பொண்ணு மாதிரி தான் இருக்கீங்க, நீங்கள் வந்து டான்ஸ் போட மாட்டிங்களா அப்படின்னு. என்ன அம்பி இப்படிலாம் பண்ணுற அப்படின்றாங்க. சரி மாமா கூட சேர்ந்து ஒரு டான்ஸை போடுங்க அப்படின்னு. ரெண்டு பேரும் வந்து லைட்டாக வந்து டான்ஸ் பண்ணுறாங்க. எல்லாருமே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பொண்ணு நர்மதா எல்லாரையும் கூப்பிட்டு டான்ஸ் பண்ண வைக்கிறாரு. எல்லாருமே செம்மையாக ஆட்டோ போட்டிருக்கேன். இதை பார்த்து சாரதா செம்ம டென்ஷன் ஆகி, இதெல்லாம் என்னது, இதெல்லாம் இந்த பையன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணிட்டு இருப்பானா, எதுக்கு இதை கருத்திருப்பு கொண்டு நம்ம கூப்பிட்டோமா, நீ கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னால், இல்லை அத்தை நான் கூப்பிடல அப்படின்றாரு குமரன். நீ கூப்பிட்டியா காங்க, இல்லைம்மா நானும் கூப்பிடல, கூப்பிடல யாருமே, ஆனால் முதல் ஆளாக வந்து நிற்கிறத பாரு அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க சாரதா. கூப்பிட்டா என்ன, கூப்பிடல நானே, இந்த வீட்டில் நானும் ஒருத்தன், இந்த வீட்டில் நான் ஒருத்தனாக இருக்கும்போது கூப்பிடணுன்ற அவசியமே கிடையாது, கூப்பிடாமே நான் வரணும், அதுதானே முறை அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு எல்லாருக்கிட்டையும். அதெல்லாம் கேட்டு அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க எல்லாரும். நம்ம காவேரி மட்டும் அப்படியே விஜயே பார்க்குறாங்க. விஜய் பண்ணுற வேலை எல்லாமே பார்க்குறேன், ஏன் தான் இவ்வளோ பண்ணுறாரோ தெரியல, ஏற்கனவே அம்மா டென்ஷனாக இருக்காங்க, இதில் இவர் வேறு இப்படி பண்ணுறாரு என்ன. உன்னை வந்து ஏய் பொண்டாட்டி எப்படி எல்லாம் உனக்காக தாண்டி இதெல்லாம் பண்ண, எப்படி இருக்குது சூப்பரில் அப்படின்னு, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றாங்க. ஏன் இப்படி கோச்சிக்கிற, உனக்காக தான் இவ்வளவும் பண்ணியிருக்கேன், நான் இப்போ பண்ண சொல்லி உங்களை கேட்டேனா, எதுக்கு இந்த மாதிரி கோமாளித்தனம்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றாங்க. எனது கோமாளித்தனமா, எவ்வளோ சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், எப்படிலாம் வந்து தடபுடலாம் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கேன் உங்களுக்காக, இப்படி பண்ணிட்டு இப்படி சொல்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இதெல்லாம் பண்ண சொல்லி யாராவது கேட்டாங்களா, தேவையில்லாமல் எதுக்கு எங்கே பண்ணுறீங்க, உங்கள் மரியாதை நீங்களே ஏங்க கெடுத்துக்கிறீங்க, இது ஒன்று சொல்லிவிட்டு என் மரியாதை கெட்டு போகுதுன்னு, கெட்டு போனாலும் பரவாயில்ல, என் பொண்டாட்டிக்காக கெட்டு போனால் எனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடுறாரு. காவேரி நம்ம ரெண்டு பேரும் இங்கே ஒரு டான்ஸ் பண்ணலாமா, சூப்பராக இருக்கும்ல அப்படின்னு. உங்களை அப்படின்றாங்க. எங்கள் அம்மா பார்க்குறாங்க, கம்முன்னு போயிடுங்க அப்படின்னு. இங்கே நர்மதா கிட்ட வந்து, நர்மதா எப்படி இருக்குது, இதெல்லாம் பிடிச்சிருக்கா, விஜய் மாமா ரொம்ப சூப்பராக கலக்கிட்டீங்க, உண்மையிலேயே இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனாக இது நடக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே பார்க்கல, மாமா எந்த அளவுலாம் வந்து வைக்கணும்னு சொல்லலை, சிக்கனமாக பண்ணணும் தான் எல்லாம் சொன்னதால் மாமா இதெல்லாம் வைக்கணும்னு யோசிக்கல, ஆனால் நீங்கள் கலக்கிட்டீங்க மாமா, சூப்பர் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்குறாங்க.